இன்றைக்கி நம்ம சிறுக்கிழங்கு பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிறுக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் சிறுக்கிழங்கு. இது வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பெரிய வெங்காயம், 1/2 எலுமிச்சை, 5லேருந்து 7 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து சோம்பு போடுங்க. சோம்பு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடாக டைம் ஆகும். அதனால் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா ஒரு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு முழுசாக தான் போடுவேன் அப்படின்னீங்கன்னா வெங்காயத்துக்கு முன்னாலே நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வெங்காயத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிறுக்கிழங்கு வந்து நல்லா தோலை வந்து ஒரு பையில் போட்டு நீங்கள் ஒரு துணி பை மாதிரி போட்டு நீங்கள் நல்லா போட்டு நீங்கள் வந்து கீழே தரையில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா அந்த தோல்லாம் வந்து தானாகவே பிஞ்சிரும். அதுக்கப்புறம் லேசாக நீங்கள் கத்தியை வச்சு தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும். 2 சவுண்ட் ஹையில் வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தோடு நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிறுக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி தான், இல்லைனா நீங்கள் வந்து நல்லா அதை வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இது ஆல்ரெடி ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஆனியன் அண்ட் மசாலாஸ் கூட அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இது வந்து இப்போது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பான மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். அந்த லேசான புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும் அது. இது வந்து நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ண ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பிட்டர் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். லேசாக கசந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிறுக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுக்கிழங்கு தோலை எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். மற்றபடி இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.